ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நாளை 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த நிலையில் வரும் 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 5ஆம் கட்ட சூறாவளி பிரச்சாரத்தை காஷ்மீரில் பிரதமர் மோடி மேற்கொள்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சலீம் வழங்குகிறார். கேட்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நரேந்திர மோடி இன்று 2 இடங்களில் பேசவிருக்கிறார். பாதுகாப்பு மிக பலமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லை பகுதிகளில் இந்த 2 இடங்களும் அமைந்திருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை மொத்தம் 87 தொகுதி, 44 தொகுதியை வென்றெடுத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலை. பாஜக 44+ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ களமிறங்கியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை 3ஆக பிரிக்கலாம். ஜம்மு காஷ்மீர் பகுதி, லடாக் பகுதி. காஷ்மீர் பகுதியில் பாஜக எத்தனை இடங்களை வென்றெடுக்கிறாங்க, ஜம்மு பகுதியில் எத்தனை இடங்களை வென்றெடுக்கிறாங்க என்பதை பொறுத்தே வெற்றி வாய்ப்பு அமையும். ஜம்மு பகுதியில் அதிக தொகுதிகளை வென்றெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இருந்தாலும் இது லேஸில் விட்டுற முடியாது. அத்தனை தொகுதிகளையும் வென்றெடுக்க வேண்டும் என்றதால் பாஜக களத்தில் இறங்கியிருக்காங்க. நரேந்திர மோடியும் களத்தில் இறங்கியிருக்கார். இதை முன்னிட்டு தான் இன்று 2 இடங்களில் நரேந்திர மோடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பேசவிருக்கார். முக்கியமாக நரேந்திர மோடி இன்று பேசுறது பார்த்தீங்கன்னா ஜம்மு பகுதிகளில் நடக்கவிருக்கும் தேர்தல் டிசம்பர் 20ஆம் தேதி 5ஆம் கட்ட மற்றும் இறுதி கட்ட தேர்தல் நடைபெறவிருக்கு. இதில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 23ஆம் தேதி. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.